ஓம் தத் சத் பரபிரம்மணே நமக. ஓம் தத் சத் பரபிரம்ம குருவே நமக. ஆனை முகன் ஆறு முகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவானியை உள்நாடு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்வழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வானவர் அசமான் தொடர்பினால் உலகோர் வலுத்தரும் வன்னி ஐங்கரனை வானவர் அதனமணி அருமுகனை மாசரு கொற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நல் திருநடை மாதை வானவர் அதனா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவான். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஐவகைப் பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருள்களில் விரித்த புத்தில் கைவளராதீசம் கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். கீதாச்சார தாலாட்டு நம்ம பார்த்துட்டு வர்றோம். பகவான் அர்ஜுனனுக்கு கூறியது சென்ற வகுப்புல முந்திய ஞானத்தால முதிரும் அஞ்ஞானம் துறக்கி சிந்தையில் ஆத்மா சுயமா திகழும் என்று சொன்னவரோ அப்படிங்கிறார். முந்திய ஞானத்தால முதிரும் அஞ்ஞானம் துறக்கி சிந்தையில் ஆன்மா சுயமா திகழும் என்று சொன்னவரோ. முந்திய ஞானத்தினாலே அப்படின்னா முதன்மை வாய்ந்த ஆத்ம ஞானத்தினால கடினமான அஞ்ஞானம். அஞ்ஞானம் ரொம்ப கடினமானது, அவ்வளவு லேசில் அஞ்ஞானம் போகாது. ஆனா ஞானம் எப்படியானது, மேலானது. அப்படி மேலான ஞானத்தினால இந்த கடினமான அஞ்ஞானத்தை துறக்கில் நீ நிவர்த்திப்பாயின் சிந்தையில் ஆன்மா சுயமா திகழும் என்று சொன்னவரோ. உன்னுடைய சித்தத்துல, உன்னுடைய அந்த கரணத்துல, உன்னுடைய மனதுல ஆத்மா தான் தானாக உனது சுரூபமாக விளங்கும் என்று கூறி அருளிய பகவானோ. அதாவது ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞானம் போக்கிட்டோம்னா அந்த கரணத்துல ஆத்மா சுயமாக பிரகாசிக்கும். அவ்வளவுதான். ஆத்ம ஞானம் அஞ்ஞானம் போயிடும். அஞ்ஞானம் போச்சுன்னா ஆத்மா சுயமாக பிரகாசிக்கும். ஆத்மாவை நம்ம இன்னொரு இது பண்ண வேண்டியதில்லை. ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞானத்தை போக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஒரு விளக்கு இருக்கு. விளக்கு ஒரு சட்டினால மூடப்பட்டிருக்கு. அந்த விளக்கு நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டா குடம் மூடி இருக்கு. அந்த குடத்தை ஒரு தடியினால உடைச்சிட்டோம்னா அந்த தீபம் பிரகாசிக்கும், தான் தானாக பிரகாசிக்கும். அது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும், குடத்தை மட்டும் உடைக்கணும். குடங்கிறது அஞ்ஞானம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். தடி கம்பு ஞானம். ஞானத்தினால அஞ்ஞானத்தை போக்கிட்டோம்னா ஆத்மா தான் தானாக பிரகாசிக்கும். இதுதான் ஆத்மாவை அறிவது அப்படிங்கிறது. ஆத்மாவை நான் அறிகிறேன், உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பூரா பொய். ஆத்மா தாண்ட அதுதான் அறிவு சொரூபம். அதுதான் எல்லாவற்றையும் அறியுது. அவற்றை அறிவதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால அத ஞானம் மறைச்சிருக்கு. அது ஞானத்தினால அதை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே
அதுக்கு அடுத்து அர்ஜுனுடைய கேள்வி, இனிய முத்தி சுகம் இருப்பது எப்படி என்றே வினவ அனுபவத்தில் அறி விடையானந்தம் போல் என்றவரோ. இனிய முத்தி சுகம் இருப்பது எப்படி என்றே வினவ அனுபவத்தில் அறி விடையானந்தம் போல் என்றவரோ. முத்தி சுகம், முத்தினா மோட்சம்னு அர்த்தம். மோட்சம்னா இருக்கும்போது இருக்கிறதுக்கு ஜீவன் முத்தின்னு பேர். உடம்பு இருக்கும்போது அடையக்கூடிய நிலைக்கு ஜீவன் முத்தின்னு பேர். உடம்பு போன பிறகு அதை அடைவதற்கு விதேக முத்தின்னு பேர். அந்த ஜீவன் முத்தி சுகம் எப்படி இருக்குன்னு அர்ஜுனன் கேட்கின்றான். அதுக்கு சொல்ற, அனுபவத்தில் அறி. நீ அனுபவத்துல தான்ப்பா அறிஞ்சுக்கிற முடியும். விடயானந்தம் போல் என்ற ஒரு விஷய சுகத்தை நம்ம அனுபவிச்சுத்தானே அறிகிறோம். சப்தம் கேட்கிறோம், பரிசம்னா சுடு உணர்ச்சி, ரூபம் பார்க்கிறோம், நாக்கு சுவையறிகிறோம், மூக்குனால வாசனை அறிகிறோம். இதெல்லாம் ஞான இந்திரியங்கள்னு பேரு. ஞான இந்திரியங்கள்னால 5 விஷயங்களை அறிகின்றோம். இதுக்கு விஷயம்னு பேர். இந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டே அறிய முடியும். அதை போல ஆத்மானம் மோட்ச ஆனந்தத்தை நம்ம அனுபவித்துத்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஜீவன் முக்தி அடைந்தார்கள், ஜீவன் முக்தர்கள், ஞானிகள், இவெல்லாம் அந்த ஆனந்தத்தை எப்படி இருப்பார், எப்படி இருக்கும் அப்படின்னு அர்ஜுனுடைய கேட்டதுக்கு, நீ விஷயானந்தத்தை நீ எப்படி அனுபவித்தே தெரியலே தவிர அதை போல மோட்ச ஆனந்தத்தை அனுபவித்துத்தான் அறியணும்ட்டார். இப்ப ஒரு சாம்பார் இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது பார்த்தா நல்லா பார்க்கறதுக்கு நான் சாப்பிடுற மாதிரி தெரியுது. சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா உப்பு போடலை. அப்ப பார்க்கறதுக்கு சாம்பார் நல்லா இருந்துச்சு, அந்த கண்ணு அந்த சுவையறியல, நாக்குத்தையும் சுவையறியுது. அதே போல அந்தந்த இந்திரியத்தின் மூலமாக அந்தந்த விஷயங்களை அறிகின்றோம். அதே போல மோட்ச ஆனந்தத்தை ஞானம் வந்த பிறகுதான் அறிய முடியும், அனுபவத்தில்தான் அறிய முடியும். அது எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே அடுத்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். மனலயம் வந்தவரது மற்றிலரோ முத்தரன ஜனகனை போல் ஜீவன் முத்தர்தாமும் உலர் என்றவரோ. மனலயம் வந்தவர் அல்லது மற்றிலரோ முத்தரன ஜனகனை போல் ஜீவன் முத்தர்தாமும் உலர் என்றவரோ. அதாவது மனோலயம், மனோலயம்னா மனசு ஒடுக்கம்னு அர்த்தம். மனசு ஒடுங்கி இருக்கு, மன ஒருமைப்பாடோடு இருக்கிறது. அது எப்போ வருது? சமாதி, தியானம், இவைகள்னால மனசு ஒருமைப்பாடு வருது. அவங்க முத்தர்களா, ஜீவன் முத்தர்களா? யாருக்கு மனசு ஒடுங்கி அவங்க அமைதியா இருக்காங்களோ அவங்கதே முத்தர்களா, ஜீவன் முத்தர்களா, ஞானிகளா? மற்றவங்க மனசு அடங்காதவங்க, மனசு ஒடுங்காதவங்க, மனசு ஒருநிலைமைப்படாதவங்க, இவங்கெல்லாம் ஞானிகள் இல்லையா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். மன அமைதியா இருக்கணும், ஒருமைப்பாடோடு இருக்கணும், அப்படிப்பட்டவங்க ஞானிகள், மற்றவங்க ஞானி இல்லையா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். சொன்ன உடனே ஜனகனை போல் ஜீவன் முத்தர்தாமும் உலர் என்றவரோ. ஜனக மகாராஜா, ஜனகர்
நம்ம ராமாயணத்தில் கேட்டிருக்கோம்ல, ஜனகர். அவர் அரசனா இருந்தவர். ஜனகர் ராஜாவா, மகாராஜாவா இருந்தார். அவர் அரசாட்சி பண்ணிக்கொண்டே ஞான நிலையிலே இருந்தார். அப்படிப்பட்ட ஜனகர் இருக்கிறார்கள். அவங்களும் மனசு அமைதியா இல்லாமல் இருந்தாலும், மனோலயம் இல்லாமல் இருந்தாலும், அவங்க இப்படிப்பட்ட ஞானிகள்லாம் இருக்கிறார்கள். மனலயம் இல்லாத ஞானிகளும் இல்லாதவர்களும் ஞானிகளாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, மனம் அமைதியா இருக்கவது ஞானின்னு நினைக்கிறோம். மன அமைதி இல்லாட்டி ஞானிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கருத்து. ஜனகனை போல் ஜனக மகாராஜா மனோலயம் இல்லாமல் இருந்தாலும் ஞானத்தில் இருந்தார். எவ்வளவு திடமா இருந்திருக்கிறார். ஜனகர் ஞானிங்கிறது ரொம்ப திடமா இருந்திருக்கிறார். அப்படித்தான் ஒரு சின்ன உதாரணம். ஜனகர்கிட்ட ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டவுடனே இவருக்கு தண்டனை கொடுக்கிறார். ஜனகர் மகாராஜா தண்டனை கொடுக்கிறார். இவனை தூக்குல போடுன்றார். அந்த கைதி என்ன சொல்றான், கொலைகாரன், ராஜாவே நீங்க எல்லாம் பொய் தானே, கொலை பண்ணதும் பொய் தானே, இறந்ததும் பொய் தானே, நீங்க எதுக்கு என்னைய இப்ப தூக்குல போட போறீங்க அப்படின்னு கேட்டான். உன்னைய தூக்குல போடுறதும் பொய் தான் அப்படின்னார். அந்த அளவுக்கு திடமா இருந்திருக்கிறார், தெளிவா இருந்திருக்கிறார். இந்த மாதிரி ஜனகருக்கு நிறைய அவருடைய வாழ்க்கையில நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஜீவன் முத்தர்களும் மனோலயம் இல்லாத ஜீவன் முத்தர்களும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே அதுக்கு அடுத்து, ஜீவன் முக்தி அடைந்தோர்கள் செயலும் அவர்தம் குணமும் நான் உரைக்கும் வாசகமும் நான் அறிய சொல்லுமான. ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் செயல், ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டாங்க, அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும், அதாவது ஞானியினுடைய செயல் எப்படி இருக்கும், அவர் என்ன தொழில் பண்ணுவார், என்ன அவருடைய தொழில் எப்படி இருக்கும், அவர் குணம், அவருடைய குணம் பண்பு இதெல்லாம் எப்படி இருக்கும், ஞானியினுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நாவுரைக்கும் வாசகமும், அவர்களுடைய நாக்கு வாக்குல என்ன சொல்லுகின்றார்கள், வாசகம் அவருடைய வசனம் எல்லாம் எப்படி இருக்கும், அவருடைய செயல் எப்படி இருக்கும், அவருடைய குணம் எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு வாக்கு இதுகள வசனங்கள்லாம் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் அறிய சொல்லுமன, அடியும் உணர்ந்து கொள்ளும்படி தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கிறார். கிருஷ்ணன் கேட்கிறார். ஞானிகள் அவருடைய தொழில் எப்படி இருக்கும், செயல் எப்படி இருக்கும், அவருடைய குணம் எப்படி இருக்கு, பண்புகள் எப்படி இருக்கும், அவர் என்ன பேசுவார், அவருடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கும், அதை நான் அறிய உணரும்படி உணர்ந்து கொள்ளும்படி தாங்கள் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று அர்ஜுனன் பகவானை பார்த்து கேட்கின்றான். இந்த பாட்டினுடைய அர்த்தம் அதுதான். சிவமுக்தி அடைந்தவர்கள் செயலும் அவர்தம் குணமும் நாவுரைக்கும் வாசகமும் நான் அறிய சொல்லுமன. அதாவது செயல்ங்கிறதுக்கு நமக்கு திரி கரணங்கள் இருக்கு.
மனது, வாக்கு, காயம்னு 3 இருக்கு. மனதுன்னு ஒன்று இருக்கு, அந்த கரணம். வாக்குன்னு ஒன்று இருக்கு, பேசுறது. காயம்னு இருக்கு, உடம்பு, அது செயல் புரிகிறது. அதைத்தான் அர்ஜுனன் கேட்கின்றான். அவர் செயல்னு சொன்ன உடனே காயத்தை குறிக்குது, உடம்பு என்ன செய்வார்னு குறிக்குது. குணங்கிறது அவருடைய மனசுல எப்படி இருக்கும் குணம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். குணம் எப்படி இருப்பாரு அவர்? அது அந்த கர்மத்தை மனசு. அது பிறகு அவருடைய வாசகம், நாவுரைக்கும் வாசகம்னு சொல்றது வாக்கு. அதாவது வாக்கேந்திரியம் என்ன பேசும்? மனசுனால, வாக்குனால, உடம்புனால அவருடைய ஞானிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. மனசுல எப்படி இருக்கும் குணம்? அவர் என்ன நினைப்பாரு, என்ன பேசுவார் வாக்கேந்திரியத்தினால, உடம்புனால அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கின்றான். ஞானிகளுடைய திரிகரண செயல்கள் எப்படி இருக்கும் என்று கேட்கின்றான். மனது, வாக்கு, காயம், இது 3ம் ஞானிகள் எப்படி அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு கேட்க. அப்படி கேட்ட உடனே வரும் கருவு பிறப்பினோடு வளர்தல் பருத்தல் குறைதல் ஒருங்களும் நீக்கின்றதனை ஒருத்திருப்பார் என்றவாறு. வருங்கருவு பிறப்பினோடு வளர்தல் பருத்தல் குறைதல் ஒருங்களும் நீக்கின்ற அதனை ஒருத்திருப்பார் என்றவாறு. அதாவது சஞ்சீத கர்மத்தினால நமக்கு இந்த உடம்பு வந்திருக்கு. இது தாயினுடைய கற்பத்துல போய் நம்ம சேர்ந்திருக்கோம். முதல்ல யார் யார் என்னென்ன வினைக்கு செஞ்சிருக்கிறாங்களோ அந்தந்த தாயில போய் பிறப்பாங்க. மனுஷனா பிறக்கலாம், மிருகமா பிறக்கலாம், தாவரமா பிறக்கலாம், எல்லாம் பிறக்கலாம். அவை அந்த ஜீவன் செய்த முன்வினையில செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து அந்த கருவுல போய் சேருது. முதல்ல கருத்தரித்தல், 2வது என்ன செய்து அந்த பிறக்கிறது, அடுக்கடுத்து வளர்றது, அதுக்கடுத்து பருக்கிறது, நல்லா பருத்து போயிருக்கு, அதுக்கடுத்து குறைதல். இந்த காலத்துல வயசானவங்க கூனி குறியிருவாங்க, அதே குறைதல், ஒருங்கல், அப்ப நாசமாகுதல், அதான் மரணம் அடைஞ்சிருது, உடம்பு மரணம் அடைஞ்சிருது. அதாவது கருத்தரித்தல், பிறத்தல், வளர்தல், பருத்தல், குறைதல், மாய்தல், இதுகள்லாம் இந்த தூள சரீரத்துக்கு, இந்த தூள சரீரத்துக்கு இன்று அவர்கள் ஞானிகள் தூள சரீரம்னா அப்படித்தான் இருக்கும். கருவுக்குள்ள இருக்கும், பிறக்கும், வளரும், பருக்கும், குறைதல், மாய்தல் அடையத்தையும் செய்யும். அது அப்படித்தான் இருக்கும். அந்த உடம்பு அப்படி அதனுடைய சுபாவம் 6 விகாரம் உடையது. 6 விகாரம் உடையது. ஆனா 6 விகாரம் உடையதாக உடம்பு இருந்தாலும் இது நான் கிடையாது. நான் விகாரம் இல்லாமல் நான் ஒரே மாதிரி இருப்பேன். ஆத்மாவைய நான் இந்த வேறுபாடெல்லாம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஞானிகள் தன்னை இருந்துக்கிடுவாங்க. உடம்பு வேறுபாடு உடையது, ஆத்மாவைய நான் வேறுபாடு இல்லாதவன், சரீரி வேறுபாடு இல்லாதவன், சரீரம் வேறுபாடு உடையது. சரீரத்துக்கு 6 விகாரம் இருக்கிறது, சரீரிக்கு வேறுபாடு கிடையாது. சரீரம்ங்கிறது தூர சரீரம், சரீரிங்கிறது இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி உடம்பு அப்படித்தான் இருக்கும். 6 விகாரம் உடையதே இருக்கும். நான் விகாரம் இல்லை, நான் அனாதி, தோன்றதும் கிடையாது, அழிவதும் கிடையாது, நான் எப்போதும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானிகள் அப்படி இருப்பார்கள். உடம்பை பத்தி நெவர் மைண்ட், நான் ஆத்மாவே அப்படின்னு அவர் பாட்டுக்கு திட்டமா இருக்கிறார்கள். அவர்கள் ஞானிகள். ஞானிகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து மேலும் சொல்றார்,
பார்ப்பதுவும் கேட்பதுவும் பகர்வதுவும் செல்வதுவும் ஏற்பதுவும் கரணத்தன்மம் என துணிவார் என்றபோரோ. பார்ப்பதுவும் கேட்பதுவும் பகர்வதுவும் செல்வதுவும் ஏற்பதுவும் கரணத்தன்மம் என துணிவார் என்றபோரோ. அதாவது பார்க்கறதுன்னா கண்ணுனால பார்க்கிறோம், கேட்கறது காதுனால கேட்கிறோம். பகர்வதுன்னா வாக்குனால சொல்றது. செல்வது அதாவது பாதத்தினால நம்ம நடக்கிறது, அங்க போறது, செல்றோம்ல, அதுக்கு செல்லுதல். ஏற்கிறது கையினால கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே அதை ஏற்பது. இதெல்லாம் கரணத்தன்மம் என துணிவார் என்றவரோ. இதெல்லாம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி துணிந்து இருப்பார்கள். அதாவது முதல் தூண சரீரத்தை சொன்னாரு. கருத்தரித்தல், பிறத்தல், வளர்தல், பருத்தல், குறைதல், மாய்தல், இது தூண சரீரத்தை சொன்னார். இந்த செயல்ல பார்ப்பதுவும் கேட்பதுவும் பகர்வதுவும் செல்வதுவும் ஏற்பதுவும் அப்படின்னு சொல்றது சூக்கும சரீரத்தை சொல்றாரு. பார்க்கறது இது கண்ணு, அது சூக்கும சரீரத்துல ஒண்ணு. கேட்கறது காது, அதுவும் சூக்கும சரீரத்துல இருக்கிறது. பகர்வது செல்வது, அதை பகர்வதுன்னு சொல்றது வாக்கேந்திரியம், அது கர்மேந்திரியத்தோட சேர்ந்தது. செல்வதுன்னா நடக்கிறது பாதம், அது சூக்கும சரீரத்தோட சேர்ந்தது. ஏற்பது கையினால செயல் புரிகிறது, கொடுக்கறது வாங்கிறது செய்கிறது. இதுவெல்லாம் சூக்கும சரீரத்துல செயல்பாடுகள். கரணத்தன்மம்னா ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய தர்மங்கள் எல்லாம் சூக்கும சரீரம் செய்த அப்படின்னு சொல்லி துணிவார் என்றவரோ. துணிஞ்சு இருப்பாங்க. நான் கேட்கல, நான் பார்க்கல, நான் சொல்லல, நான் போகல, நான் எதையும் கொடுக்கல வாங்கல, எல்லாம் சூக்கும சரீரம் செயல்படுது அப்படின்னு சொல்லி திடமா கரணத்தன்மம் கருவியினுடைய தர்மங்கள் சூக்கும சரீரத்தினுடைய செயல்கள் என்று துணிவார் என்றவரோ என்று துணிஞ்சு இருப்பார்கள். இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஆத்மாவை எனக்கு கிடையாது, இது சூக்கும சரீரத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இருப்பார்கள். தூள சரீரத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னார். இந்த சூக்கும சரீரத்தினுடைய செயல்பாடுகள் சூக்கும சரீரத்துக்கு தேவை தவிர ஆத்மாவாகி எனக்கு கிடையாது, நான் எதையும் செய்யறதில்லை அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறார்களோ அவர்தான் ஞானிகள். இதெல்லாம் சூக்கும சரீரத்தினுடைய செயல்பாடுகள். இது அறிகிறது, இது செய்கிறது, நான் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவையே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு யாரு திடமா இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள் அப்படின்னு இந்த செயலினுடைய அர்த்தம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன சொல்ற, பசிதாகம் உயிர்க்கனவே பயம் துக்கம் சுகம் காமம் வசிகோபம் மதிக்கனவே மகிழ்ந்திருப்பார் என்றவரோ. பசிதாகம் உயிர்க்கனவே பயம் துக்கம் சுகம் காமம் வசிகோபம் மதிக்கனவே மகிழ்ந்திருப்பார் என்றவரோ. அதாவது பசி இருக்கு, தாகம் இருக்கு. இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா பிராணனுக்கு தனக்கெல்லாம் கிடையாது. பசி தாகம்லாம் பிராணனுக்கு
பயம், துக்கம், சுகம், காமம். பயப்படுறது, அதான் அச்சப்படுறது, துன்பம் அடைகிறது, இன்பம் அடைகிறது, காம ஆசை வச்சிருக்கிறது, இதெல்லாலுமே அப்புறம் வசி கோபம், குற்றம் பொருந்திய கோபம், இவைகளெல்லாம் மதிக்கு அந்த கரணத்துக்குத்தான் இதெல்லாம் இருக்கு, மனசுக்குத்தான் இதெல்லாம் இருக்கு. பயப்படுறது, இன்பம், துன்பம், ஆசைப்படுறது, கோபப்படுறது, இவையெல்லாம் அந்த கரணத்தினுடைய செயல்கள். என மகிழ்ந்து என கருதி சந்தோஷித்து இருப்பார் என்ற ஒரு ஞானிகள் இப்படிலாம் மகிழ்ந்து இருப்பார்கள். இதெல்லாம் அந்த கரணத்துக்கு திருத்தேன், எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஞானிகள் இருப்பார்கள் என்று அருளி செய்த பகவானோ அப்படிங்கிறார். அதாவது பசி, தாகம் இதெல்லாம் பிராணனை சேர்ந்தது. இப்ப ரொம்ப ஓடுறோம்னு வச்சுக்கிடுவோம், சும்மா இருக்கும்போது ஓடுறோம், ஓடும்போது என்ன ஆகுது, மூச்சு கூடுதலா போய் வருது, ஓடுன மூச்சு வேகமா போகுது. அப்போ போய் ஓடி முடிச்ச உடனே தண்ணி குடிக்கணும்னு தாகம் எடுக்குது. அதுக்கடுத்து பசி வேற வந்துடுது. அப்ப இது இதனுடைய செயல், பிராணனுடைய செயல். அதைத்தான் சொல்றாரு, பசியும் தாகம் பிராணனுக்கே தவிர ஆத்மாவையே எனக்கு கிடையாது. பயம், துக்கம், சுகம், அதாவது பயம் வர்றது, இன்பம், துன்பம், ஆசை, குற்றம் பொருந்திய கோபம், இவைகள்லாம் எதுக்கு? அந்த கரணத்துக்குத்தான், மனசுக்குத்தான் பயப்படுது, அதே இன்பத்தை அனுபவிக்குது, துன்பத்தை அனுபவிக்குது, ஆசைப்படுது, கோபப்படுது. இதெல்லாம் மனசுக்குத்தானே தவிர அது பாட்டுக்கு என்னவா பண்ணிட்டு போகுது, ஆத்மாவே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சு நினைக்கிறவர்கள் மனதை, நான் ஆத்மா, மனதனுடைய செயல் குணம்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிலாம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த காரணம் தான் பயப்படுது, இன்பத்தை அனுபவிக்குது, அதுதான் ஆசைப்படுது, அதுதான் கோபப்படுது அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்து நின்றுகிறார்கள். அவங்கதான் ஞானிகள் அப்படின்னு ஞானிகளுடைய இதை சொல்லிட்டார், இந்த பாட்டில் சொல்லிட்டார் குணத்தை. அதுக்கு அடுத்து வீடும் தாரமும் உறவு மேவி என்று இருந்தாலும் நீடும் தாமரையிலே நீர் நிகராவார் என்றவரோ. வீடும் தாரமும் உறவும் மேவி என்று இருந்தாலும் நீடும் தாமரையிலே நீர் நிகராவார் என்றவரோ. வீடும் தாரமும் உறவும், வீடுங்கிறது வீடு கட்டிருக்கோம்ல, அதுக்கு வீடு, வீட்டில் இருக்கிறோம். தாரம்னா மனைவி, உறவுன்னா சுற்றத்தார்கள், சொந்தக்காரர்கள். வீடும் தாரமும் உறவும் மேவி என்றும் இருந்தாலும், இவங்க கூட எல்லாம் இந்த ஞானிகள் பொருந்தி இருந்தாலும் நீடும் தாமரையிலே நீர் நிகராவார் என்றவரோ. தாமரை இலையில தண்ணி இருந்தாலும் அந்த இலையில தண்ணி ஒட்டாது. தாமரை இலையில தண்ணி இருந்தாலும், தாமரை இலை இருக்கு, அது தண்ணி கொஞ்சம் போல ஊத்திருக்கோம்னு வச்சுக்கிடுவோம், அதுல இருந்தாலும் அந்த இலையில தண்ணி ஒட்டாது. அதை போல ஞானிகள் இருப்பார்கள். இப்படி குடும்பம், அதாவது வீடுன்னா
வீடு. வீடுனாக்க என்னது? வீடு கட்டியிருக்கோம்ல, அதுக்கு தான் வீடுன்னு பேர். மோட்சத்துக்கு வீடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வீடுங்கிறது வீட்டை எடுத்துக்கிறோம், நம்ம குடியிருக்கிற வீட்டை எடுத்துக்கிறோம். இந்த வீடு தார் மனைவி சொந்தக்காரங்க இவ ஊடு எல்லாம் இந்த ஞானியை சேர்ந்துக்கிட்டே இருந்தாலும் தாமரையிலே தண்ணி மாதிரி ஒட்டாம இருப்பாங்க. தாமரையிலே நீர் நிகராவார் என்ற ஒரு தாமரையிலே தண்ணி எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதற்கு சமானமாக அதை போல இவர்கள் இருப்பார்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டார். அது பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார். பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, மனைவி மக்களோட இருந்தாலும் சரி, சொந்த பந்தத்தோடு வாழ்ந்தாலும் சரி, எல்லாரோட சேர்ந்து இருந்தாலும் சரி, தாமரையில தண்ணி எப்படி ஒட்டாம அது தண்ணி அதனிடத்துல இருக்கிறதோ அதை போல ஞானிகள் அங்க இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்ன பிறகு மேலும் சொல்ற, பற்றிடும் காயமும் தானும் பன்னால் ஒன்றாயினும் பின் உற்ற புளியம்பலமும் ஓடும் ஒப்பார் என்றவரோ. பற்றிடும் காயமும் தானும் பன்னால் ஒன்றாயினும் பின் உற்ற புளியம்பலம் ஓடும் ஒப்பார் என்றவரோ. பற்றிடும் காயமும் அதாவது கர்ம அதீனமாக பொருந்துகின்ற சரீரமும் தானும் ஆத்மாவாகிய தானும் பலகாலம் அதாவது அஞ்ஞான காலத்துல இருந்து ஞானம் வர்றது வரைக்கும் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் பற்றிடும் காயமும் தானும் பன்னால் ஒன்றாயினும். அதாவது எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறோம், எடுத்துக்கிட்டே இருக்கோம், பஞ்சமே கிடையாது. என்னைக்கு ஞானத்தை அடைஞ்சு தன்னை அறிகிறோமோ அன்னைக்கு தான் மோட்சம். அது வரைக்கும் பிறவி விடாது. பிறவி பெரும் கடல்ட்டார் வள்ளுவர் சொல்லிட்டார். தெய்வப்புலவர் அவர் சொன்னார் மட்டும் இல்லை, உபநிஷத்துக்கள் சொல்லியிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு. பிறவி தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. என்னைக்கு ஞானத்தை அடைஞ்சு தன்னை யாருன்னு தெரிகிறோமோ அது வரைக்கும் பிறவி இருக்கு. அதுக்கு பிறகுதான் நமக்கு பிறவி இல்லாத மோட்சத்தை அடையலாங்கிறது கருத்து. அப்ப ஒவ்வொரு பிறவியிலையும் ஆத்மா இருந்துச்சு, உடம்பு இருந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து இருந்து. உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்கான். சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கான் சரீரி. ஆத்மா இருக்கு, ஆத்மாவை உடையவும் ஒருத்தர் இருக்கிறான். அதைத்தான் சொல்றாரு, பற்றிடும் காயமும் அந்த உடம்பும் தானும் இந்த ஆத்மாவாகிய தானும் ஒவ்வொரு பிறவியிலையும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி பண்ணால் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் பின் ஞானம் வந்த பிறகு எப்படி இருக்கும்னு கேட்டா, உற்ற புளியம்பலமும் ஓடும் ஒப்பார் என்றவரோ. நமக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா புளியம்பலம் இருக்கே, பிஞ்சுகள் பிரிவுபடாம, பிஞ்சுகள் காயா இருக்கும்போது தோல் காயும் ஒன்னாத்தே இருக்கும், பிரிக்கவே முடியாது. அருவாலை செதுக்குனாலும் கூட ஒரு லேசில் போகாது, சேர்ந்து ஒட்டி இருக்கும். ஆனா பின்னால பலமான ஒன்னோடவும் ஒட்டாது. தோலும் அதாவது அந்த கூடு அந்த புளியம்பழமும் ஒட்டாது. இந்த ஓடு இருக்கு, புளியம்பழம் ஓடு, அதுவும் புளியம்பழமும் ஒட்டாது எப்ப பழமான பிறகு. ஆனா முதல்ல ஒட்டிட்டே இருக்கும். பிஞ்சா இருந்தாலும் சரி, காயா இருந்தாலும் சரி, அது ஒட்டிட்டே இருக்கும். பழமான பிறகு ஒட்டாது. அதே போல ஞானம் வர்றது வரைக்கும் எத்தனையோ பிறவிதோறும் இருந்தாலும் அது அப்படித்தான் ஒட்டிக்கிட்டே இருக்கும். எப்ப ஞானத்தை அடையிறோமோ அப்பத்தே பின்ங்கிறார். பின்னுன்னா ஞானம் வந்த பின்,
ஞானம் அடைந்த பின்னர் உற்ற புளியம்பழமும் ஓடும் ஒப்பார் என்ற பொருள். புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமல் இருப்பார்கள். யாரு? ஞானிகள் அப்படின்ட்டார். ஞானம் வர்றது வரைக்கும் ஒட்டித்தே இருக்கு, ஞானம் வந்த பிறகு ஒட்டாது. எதை போல? புளியம்பழத்தை போல. பிஞ்சா இருக்கும்போது ஒட்டி இருக்கும், பழமா இருக்கும்போது ஒட்டாது. அதை போல ஞானம் வந்துருச்சுன்னா, ஞானி ஆயாச்சுன்னா ஒட்டாது, ஒட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து கூறும் உலகு இயற்கையுடன் கூடினும் விஞ்ஞானம் வந்தோர் சேரும் பிள்ளை பூச்சியும் போல் தெரிவார்கான் என்ற போரோ. கூறும் உலகு இயற்கையுடன் கூடினும் விஞ்ஞானம் வந்தோர் சேரும் பிள்ளை பூச்சியும் போல் தெரிவார்கான் என்ற போரோ. அதாவது அசுத்தம், துக்கம், அனித்தியம். அசுத்தமா இருக்கு, துக்கமா இருக்கு, அனித்தியமா இருக்கு. அப்படிங்கிறது பிரபஞ்ச உலக இயற்கை அதோட பிரபஞ்ச சுவாபத்தோடு பொருந்தி இருப்பனும். பிரபஞ்சத்தோடு உலகத்தோடு ஞானிகள் ஒட்டி இருக்காங்க. அதைத்தான் சொல்றார். கூறும் உலக இயற்கையுடன் கூடினும், அது உலகத்தோடு பொருந்தி இருந்தாலும் ஞானிகள் அசுத்த, துக்கம், அனித்தியம். அசுத்தம்னா அசுத்தமானது, துக்கம்னா துக்கமயமானது, அனித்தியம்னா ஒரு காலத்துல இல்லாதது. அப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம், உலகம் அப்படிப்பட்டது. அன்னிட்டுதான் ஜட துக்கம் பாக. அசுத்தமும் இருக்கு, துக்கமாகவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு. அப்படிப்பட்டது தான் இந்த உலகம். இந்த உலகத்தோடு ஞானிகள் சேர்ந்திருந்தாலும் விஞ்ஞானம் வந்தோர் திட அபரோட்ச ஞானம் வந்துருச்சுன்னா, திட அபரோட்ச ஞானம் கைவரப்பெற்றவர்கள் அந்த ஞானிகள் விஞ்ஞானம் வந்தாருன்னா, அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா, தத்துவ ஞானம் வந்துருச்சுன்னா, திட அபரோட்ச ஞானம் வந்துருச்சுன்னா எப்படி இருப்பார்களா? சேரும் பிள்ளை பூச்சியும் போல் தெரிவார்கான் என்ற ஒரு இந்த சேர் இருக்கும், மண்ணு தண்ணி ரெண்டு சேரா இருக்கும். அந்த சேரத்துக்குள்ள பிள்ளை பூச்சி இருக்கு ஒண்ணு. அது இங்கிட்டு போய் வெளியில வேற ஏழு வருதுன்னு வச்சுக்கிடுவோம், பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட சேரு ஒட்டாது யாருக்கு? பிள்ளை பூச்சி சேத்துக்குள்ள உள்ள முங்கி வெளியே வந்து அங்கிட்டு வெளியே தண்ணியில வந்து அப்படி வெளியே தண்ணியில வராட்டியும் வந்தாலும் வராட்டியும் சேர்ல இருந்து வெளியே வந்த உடனே ஒட்டாது, சேரே ஒட்டாது. அதே போல ஞானிகள் உலக இயற்கையுடன் கூடி இருந்தாலும் அந்நித ஜட துக்கமயமாக அசுத்தமான இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஞானிகள் இதுல ஒட்ட மாட்டார்கள். எப்படி? பிள்ளைப்பூச்சியானது நீரில் எப்படி ஒட்டா சேத்துல எப்படி ஒட்டாதோ அதே போல ஒட்ட மாட்டார்கள். சேத்துக்குள்ள வெளியே வந்தோடனே பளிச்சுன்னு இருக்கும் பிள்ளைப்பூச்சி. அதே போல உலக விஷயத்துல இருப்பார்கள். உலக விஷயத்தை விட்டு வெளியில சிந்திக்கும் போது அவங்க ஆத்ம நிலையிலே இருப்பார்கள். அவர்கள் ஞானிகள். அவெல்லாம் அவங்க சேர் பிள்ளை பூச்சியும் போல இருப்பார்கள்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அடியேனையாள அருள்மேனி சாற்றி படி மீது வந்த பரணே கொடியணியில் என்னதிமைப்பளவில் இங்கனே வீடளித்த கண்ணா கடை போக கார் தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிழா இன்ப நமக்கீவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம்.